வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா. நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேரிட் டு தி டெவில் பார்ட் 12 தான். அண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஆமி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது நம்ம லாஸ்ட் பார்ட் எதோடு விட்டுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹானாவை யாரோ கடத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஜங்குக் அவன் கையில் இருந்த அந்த நோட்டை பார்க்குறான். எங்ககிட்ட ஹானா இருக்கா, வேணும்னா தனியாக வந்து அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அவன் ஃபேஸ்லாம் ரொம்ப கோல்டாக இருக்குது. வயன் அவன் பக்கத்தில் வரா. ஜங்குக், நான் போயிட்டு வரேன், நான் போகிறேன் வயன். தனியாக போக போறியா? வேண்டாம், அவங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படி தானே சொல்லியிருக்காங்க, அதனால தான் போக வேணாம், அது ட்ராப்பாக இருக்கும்னு தோணுது. இப்போ ஜங்குக் அவளை பார்க்குறான். ஒரு நொடி அமைதியாக இருக்கான். என்ன வயன், நீ என் கூட வர போறியா? அந்த மாதிரி என்னெல்லாம் இருந்தால் குழி தோண்டி புதைச்சிரு. அது எப்படி, உன்னை எப்படி தனியாக விட முடியும்? நானும் கூட வருவேன். இப்போ ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ரொம்ப பிடிவாதக்காரியாக இருக்கடி நீ. ஆமாம், உன்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போது இந்த சைட் தேயோன் அந்த பெண்டண்ட்டை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். திடீர்னு அவன் லேப்டாப்பில் ஒரு லொக்கேஷன் வருது. பாஸ், ஹானாவோட பெண்டண்ட்டில் ட்ராக்கர் இருக்குது. என்னது அப்படின்னா அவளோட லொக்கேஷன்? அது பழைய ஹான் ரிவரோட வேர் ஹவுஸில் காட்டுது. அவங்க அப்படின்னா இந்த ஐலாண்டில் இல்லையா? அப்போது வயனோட அப்பா ஷாக்கா, அப்படின்னா அவளை சியோலுக்கு கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போது சியோலோட அந்த பழைய வேர் ஹவுஸில் ஒரு ரொம்ப டார்க்கான வேர் ஹவுஸ். ஆனால் ஒரு ரூம்குள்ளே இருக்கா. அவள் பயந்துட்டுருக்கா, அமைதியாக சுற்றி பார்க்குறா. அவள் முன்னாடி இருந்த பர்சன் முகத்தை மறைச்சிருக்கான். யார் நீங்கள்? இப்போ அவன் பதிலே சொல்லலை. அப்போ ஹானாவும், என்னை ஏன் கடத்துனீங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சன், ஒன்றும் இல்லை, நீ எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் உன்னோட சிஸ்டர் எங்களுக்கு தேவை. அது ஃபயனா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தலையசைக்கிறான். இப்போது ஜங்குக் அந்த வேர் ஹவுஸ் முன்னாடி ஒரு பிளாக் கலர் காரில் வரான். ஜங்குக் இறங்குறான். பின்னாடியே வயனும் பக்கத்தில் இறங்குறா. அண்ட் அவளுக்கு பின்னாடி தேயோன், அண்ட் அவங்களுக்கு பின்னாடி மிஞ்சே சுற்றி பார்க்குறான். பாஸ், இந்த இடம் நல்லாவே இல்லை, இங்கேயா ஃபைட் பண்ணணும்? டேய், உனக்கு எந்த இடம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேயோங்கும் கேட்குறான். அப்போ மிஞ்சே, நம்ம இப்போ ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகக்கூடாது? நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ஏன் ஹானாவை காப்பாற்றக்கூடாது? அவன் எப்படியும் ஹானாவை எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு வயன் மேடம் தேவை. அவன் எப்படி ஹானா மேலே கை வைப்பான்? நல்லா தின்னு தான் கொஞ்சம் கூட மூளையை வேலை செய்ய மாட்டேதுரா உனக்கு அப்படின்னு தேயவங்க சொல்கிறான். இங்கே ஜங்குக், சும்மா வெட்டி கதை பேசுகிறத விட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போது வேர் ஹவுஸோட டோர் மெதுவாக ஓப்பன் ஆகுது. உள்ளே இருந்த ஒரு குரல், ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் சடனாக நின்றுடுறான். ஹானாவை வெளியே கொண்டு வா, முதல்ல வயன் உள்ளே வரட்டும்டா, அதுக்கப்புறம் ஹானாவை தரோம். இப்போ வயன் முன்னாடி வர ட்ரை பண்ணுறா. அப்போது ஜங்குக் உடனே அவளை தடுக்கிறான். இல்லை வயன், நீ போகாத, அவங்க என்ன தானே கேட்குறாங்க, ஹானாவை காப்பாற்றணும்ல. அப்போ ஜங்குக் அவளை பார்க்குறான். அவன் கண்ணில் கோவமும் கவலையும் கலந்துருக்கு. நான் ஒன்று இன்னொரு ட்ராப்புக்குள்ளே அனுப்ப மாட்டேன். அதே நேரம் வேர் ஹவுஸோட பெரிய ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்க்ரீனில் ஹானா தான் இருக்கா. அவள் கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் பக்கத்தில் ஒரு அன்னோன் பர்சன் நிற்கிறாரு. இப்போ ஹானா மெதுவா, வயன் என்னை பற்றி கவலைப்படாத, அங்கே ஜேகே கூடவே இரு, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத. அப்போ ஜங்குக் உடனே புரிஞ்சுக்கிறான், ஹானாக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்க்ரீனில் ஹானா திடீர்னு கேமராவை பார்க்குறா. வயன், உன் சைல்ட்ஹுட் மெமரியில் அப்படின்னு அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. வயன் ஷாக் ஆகுறா. என் சைல்ட்ஹுட் மெமரியில் என்ன ஏன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிட்டு
அப்படின்னு சொல்லி அவள் பதறா. இப்போ ஜங்குக் அவளை பார்க்குறான். அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஹானாவை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரணும். அப்போது அவன் வேற ஒரு டோரை பார்த்து நடக்கிறான். இந்த கேம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்குக் அந்த டோருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அவனுக்கு பின்னாடி வயன், தெயோன், மின்ஜே எல்லோரும் இருக்காங்க. இப்போது வேரோஸோட ஸ்பீக்கரில் அந்த அன்னோன் பர்சனோட வாய்ஸ் கேட்குது. ஜங்குக், நீ என்ன மறந்துட்டியா? ஆனால் நான் ஒன்றும் மறந்ததே இல்லை. இப்போது அந்த ஸ்டீல் டோர் மெதுவாக ஓப்பன் ஆகுது. ஒரு பர்சன் வெளில வரான். பிளாக் கலர் கோட், கோல்டான எக்ஸ்ப்ரெஷன். அவனை பார்த்ததுமே வயனோட அப்பா ஷாக்காக நிற்கிறாரு. நீயா அப்பா? இவர் உங்களுக்கு தெரியுமா? இவன் டேஜனுக்கு முன்னாடியே இந்த இந்த ஐயோ அப்பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, லேசா தலையை வலிக்குது. இந்த மாஃபியா ஃபீல்டில் டேஜனுக்கு முன்னாடியே இருந்தவம்மா இவன். அப்போது ஜங்குக்கும், யார் அது? அவன் காங் மின்ஹோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ மின்ஹோ சிரிக்கிறான். ஃபைனலி என் பேரை யாராவது ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஜங்குக், நீ டேஜனுக்காக வேலை பார்த்துட்ருக்கியா? இல்லைடா சேக்கே, டேஜன் தான் எனக்கு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ வயன், என்ன? அப்போ மின்ஹோவும், டேஜன் ஒரு கிங்குன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் அவள் ஒரு சாதாரண சோல்ஜர் தான், என்னோட ஆட்சிக்கு கீழே இருக்கிற சோல்ஜர் அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயனோட அப்பா மெதுவாக சொல்கிறாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி டேஜனோட பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்துச்சு. அந்த நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோவை பார்த்து சொல்கிறான். ஜங்குக்கோட ஃபேஸ் கோல்ட் ஆகுது. அப்படின்னா இவ்வளோ வருஷமும்? அப்போ மின்ஹோ, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது டோர் ஓப்பன் ஆகுது. ஹானா வெளியே வரா. அவள் சேஃபாக தான் இருக்கா. வயனுடனே அவகிட்ட ஓடுறா. ஹானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ஓகே தான் வயன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹானாவும் கேட்குறா. அப்போ வயன், என்னை பயமுறுத்திட்ட ஹானா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? சாரி வயன், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஹானாவும் சொல்கிறா. இப்போ மின்ஜே மெதுவா, ஃபேமிலி ரியூனியன் முடிஞ்சிச்சா? ஓகே, எனக்கு ஒரு மாதிரி உங்களோட ரியூனியனை பார்க்குறப்ப கனலாம் கலங்குது. இப்போது மின்ஹோ டேபிள் மேலே இருந்த ஒரு பழைய டைரியை எடுக்கிறான். அதை வயன் கையில் கொடுக்குறான். இதுதான் உனக்கு வேண்டிய உண்மை, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயனும் அந்த டைரியை ஓப்பன் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் சில பேஜஸில் அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது. ஆனால் லாஸ்ட் பேஜில் ஒரே ஒரு வரி தான் இருக்குது. அனாயா வாஸ் நாட் சூசன் பை டேஜின், ஷி வாஸ் சூசன் பை ஹர் ஃபாதர் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது அனாயா டேஜினால் சூஸ் பண்ணப்படலை, அவளோட அப்பாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போது வயன் மெதுவாக வயனோட அப்பாவை பார்க்குறா. அப்பா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறா. அப்போது வயனோட அப்பாவும் அமைதியாக இருக்கார். ஜங்குக் கூட அவரே தான் பார்த்துட்ருக்கான். இப்போது ஃபைனலாக, அனாயா, நான் உன்னை டேஜன்கிட்டேருந்து காப்பாற்ற மட்டும் மறைக்கலை, நீ தான் அந்த எவிடன்ஸ்க்கான ஃபைனல் கீ. அப்போ வயனும் ஷாக் ஆகுறா. அப்போ மின்ஹோ, இப்போ தான் உண்மையான கேமே உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் வயன். அப்போது ஜங்குக் உடனே வயன் முன்னாடி வந்து நிற்கிறான். எதுவாக இருந்தாலும் அவளை யாரும் யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ மின்ஹோவும், அதையும் தான் பார்ப்போமே ஜங்குக் அப்படிங்கிறான். அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறான். நாளைக்கு உங்கள் அப்பா கிட்ட கேளு, அன்னைக்கு நைட் நீ காணாமல் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். வயன் ஷாக்காக நிற்கிறா.
வயனோட அப்பா ஃபேஸில் பதட்டம் தெரியுது. ஜங்குக்கும் அதை கவனிக்கிறான். இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது வயன் மெதுவாக வயனோட அப்பாவை பார்க்குறா. அப்பா, அந்த நைட் என்ன தான் நடந்துச்சு? வயனோட அப்பா எந்த பதிலுமே சொல்லலை. ஜங்குக் அவனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ ஜங்குக், மிஸ்டர் அர்ஜுன், இப்போ உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒழுங்காக சொல்லிவிடுங்க, அன்றைக்கி என்ன நடந்துச்சு? அப்போது அர்ஜுனும் ஆழமாக மூச்சை விடுறாரு. ஐ மீன் வயனோட அப்பா. இப்போது 12 years ago சியோலில் ஒரு குட்டி ஹவுஸ், குட்டி அண்ணாயா தூங்கிட்டுருக்கா. அவளோட அம்மா அவள் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெண்டண்ட்டை அவளோட கழுத்தில் போட்டு விட்டுட்ருக்காங்க. அப்போது கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. அர்ஜுன் வெளியே போய் பார்க்குறாரு. அங்கே ஜங்குக்கோட அப்பா தான். அவரோட ஃபேஸில் ஒரு பதட்டம். அர்ஜுன், நமக்கு ஒரு ப்ராப்ளம். இப்போது அவர் ஒரு ஃபைலை அர்ஜுன் கையில் கொடுக்குறாரு. டேஜின் நம்ம எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா குழந்தைங்க அவங்கள தான் முதல்ல டார்கெட் பண்ணுவான் அப்படின்னு ஜங்குக்கோட அப்பாவும் பதட்டமாக பேசுகிறாங்க. இப்போது அதே நேரத்தில் வெளியில் காரோட சவுண்ட் கேட்குது. நிறைய பிளாக் கலர் கார்ஸ் அந்த வீட்டை சுற்றி நிற்கிது. அர்ஜுன் உடனே வீட்டுக்குள்ளே ஓடுறான். அண்ணாயா அவள் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போ அப்படின்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட அந்த குழந்தையை தூக்கி கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் கதவு உடைக்கப்படுது. இப்போது அர்ஜுன் ஜங்குக்கோட அப்பாவோட எதிர்த்து நிற்கிறாரு. ஐ மீன் ஜங்குக்கோட அப்பா அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்து அங்கே எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போது அவரோட ஒய்ஃப் அனாயாவை கூட்டிகிட்டு பின் கதவு வழியாக வெளில போயிட்டாங்க. ஆனால் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அந்த குழப்பத்தில் குட்டி அனாயா காணாமல் போயிட்டா. இப்போது வயனோட கண்ணில் கண்ணீர் வருது. அப்போது நான் எப்படி இந்தியாவுக்கு போனேன்? ஒரு நம்பிக்கையான பர்சன் உன்னை பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைச்சிட்டு போனாங்க. உன் சேஃப்டிக்காக தான் உன் மெமரியை பற்றின விஷயங்களை மறைச்சோம். அந்த ட்ரஸ்டட் பர்சன் யார்? இப்போது அர்ஜுன் ரொம்ப அமைதியாக இருக்கார். ஜங்குக்கும் கவனமாக யார் அதுன்னு சொல்லுங்கள். அப்போ அர்ஜுன் மெதுவாக ஹியோன்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம்லேருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ வயன், அப்போது ஹியோன்வு தான் என்னை இந்தியாவுக்கு அனுப்புனாரா? ஆமாம்மா, அவன் உன்னை காப்பாற்றினான். அப்போ ஜங்குக்கும், அப்படின்னா ஹியோன்வு நம்மளை ஏமாத்தலையா? இல்லை, அவன் பல வருஷங்களாகவே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கான் ஜங்குக். வயனும் அமைதியாகிறா. அவளோட சைல்ட்ஹுட்டில் ஏன் சில மெமரிஸ் மட்டும் இருந்தது அப்படிங்கிறது அவளுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சடனாக ஜங்குக்கோட ஃபோன் ரிங் ஆகுது. ஹியோன்வு தான். ஜங்குக் கால் எடுக்கிறான். ஹியோன்வு அப்படின்னு கூப்பிட்றான். அந்த பக்கத்தில் இருந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹியோன்வுவோட வாய்ஸ், ஜங்குக், மின்ஹோ நம்பாத. அப்போ ஜங்குக்கோட ஃபேஸும் மாறுது. ஏன்? அவன் உனக்கு முழு உண்மையை சொல்லலை. அந்த நைட் அண்ணாயா காணாமல் போனதுக்கு மின்ஹோவும் காரணம்தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கால் கட் ஆகிடுச்சு. வயனும் ஷாக்காக ஜங்குக்கை பார்க்குறா. அப்படின்னா மின்ஹோ ஏன் என்ன தேடுறான்? அதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறான். அதே நேரம் அர்ஜுன் மெதுவா, இல்லை ஜங்குக், மின்ஹோக்கு வயன் மட்டும் வேணாம், அவளோட அம்மா விட்டுட்டு போன அந்த பெண்டன்ட்குள்ளே இருக்கிற சீக்ரெட்டும் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயனும் உடனே அந்த பெண்டண்ட்டை அவள் கையில் பிடிக்கிறா. இப்போது வயனோட அப்பா அவளை பார்த்து, அந்த பெண்டன்ட் சாதாரண ஜுவல்லரி இல்லை அண்ணாயா, அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ ஜங்குக்கும் உடனே அந்த பெண்டன்ட் எடுத்து பார்க்குறான். ஜங்குக் அந்த பெண்டன்ட்டோட பேக் சைடை ரொம்ப கவனமாக பார்க்குறான். அதில் ஒரு சின்ன சிம்பிள் இருக்குது. அவனோட ஃபேமிலி ரிங்கை அதுக்கு பக்கத்தில் வைக்கிறான். இப்போது ரெண்டும் டச் ஆகுது. டச் ஆனதும் பெண்டன்ட் ஓப்பன் ஆகுது. உள்ளே ஒரு குட்டி மெமரி சிப் இருக்குது. வயன் ஷாக்கா, இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிறா. அப்போ மெஞ்சவும், என்னடா அது, என் ஃபோன் ஸ்டோரேஜை விட சின்னதாக இருக்குது அப்படிங்கிறான். அப்போ தேயும், டேய் சீரியஸான நேரத்தில் தான் போட முதல்ல அப்படிங்கிறான். இப்போ தேயும் அந்த சிப்பை அவனோட செக்யூர் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறான். ஸ்க்ரீனில் ஒரு என்கிரிப்டட் ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதில் அனாயா ஃபைனல் ரெக்கார்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. பாஸ்வேர்ட் கேட்குது. அப்போ ஜங்குக்கும், என்ன பாஸ்வேர்டு? அப்போது வயனோட அப்பா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம்,
அம்மா உன்னை கூப்பிட்ட சைல்ட்ஹுட் நிக் நேம். வயனும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. அவளுக்கு ஒரு பழைய மெமரி ஒன்று வருது. அவளோட அம்மா சிரிச்சுக்கிட்டே மை லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வயனும் அதை பாஸ்வேர்டை டைப் பண்ணுறா. ஆக்சஸ் கிராண்டட் அப்படின்னு வருது. இப்போது ஒரு வீடியோ ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரீனில் வயனோட அம்மா தான் இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ. வயனுக்கு ஐஸெல்லாம் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ணாயா, நீ இந்த வீடியோவை பார்க்குறேன்னா நான் உங்ககிட்ட மறைச்ச ஒரு உண்மை இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ரொம்ப கவனமாக அந்த ஸ்க்ரீனை பார்க்குறான். டேஜின்னு ஒன்று தேடுறதுக்கு காரணம் உன்னோட பிளட் லைன் மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற ஒரு சீக்ரெட். இப்போது வீடியோ திடீர்னு கிளிச் ஆகுது. சிக்னல் லாஸ்ட் ஆகுது. அப்போது வயன் இல்லை இல்லை என்ன இது? இப்போ தேங்கணும் ஃபைல் டேமேஜ் இல்லை, ஆனால் யாரோ ரிமோட்டில் இருந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் உடனே அது ட்ரேஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போது தேயும் ஸ்க்ரீனை பார்க்குறான். அதில் சிக்னல் சியோலில் இருக்கிறது மாதிரி இல்லை. அப்போ அவனும் சிக்னல் வேறு எங்கேயோ இருக்குது, சியோலில் இல்லை. எங்கே இருக்குது? அதே ஐலாண்டோட நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரம் ஒரு நியூ மெசேஜ் ஒன்று ஸ்க்ரீனில் வருது. யூ ஓப்பன் த டோர் நவ் கம் அண்ட் ஃபைண்ட் த ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே ஒரு லொக்கேஷன். வயன் மெதுவாக ஜங்குக்கை பார்க்குறா. நம்ம அகெயின் அவனோட கேமுக்குள்ளே போகணுமா? அப்போ ஜங்குக்கும் இந்த தடவை கேம் அவனோடது இல்லை, நம்ம ரூல்ஸில் விளையாடுவோம். வயனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அவங்களுக்கே தெரியாமல் மேன்ஷனோட செக்யூரிட்டி கேமரா வழியாக ஒரு பர்சன் ஹால்வேல நின்றுட்டுருக்கான். அவனோட ஃபேஸ் தெரியல. அவன் ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. தே ஃபவுண்ட் த சிப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அங்கேருந்து ரிப்ளை வந்துச்சு. குட், லெட் தம் ஃபைண்ட் த ட்ரூத். அவங்க உண்மையை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு மெசேஜ் வருது. ஓகே, நம்ம இதோட இந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.